ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பிளிஸ் சினிமாஸ். இன்னைக்கு நம்ம ஆஹா ஓடிடியில் ரிலீஸ் ஆயிருக்க அரகன் படம் எப்படி இருக்குன்னு பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இந்த படம் பார்த்தீங்கன்னா 2024 ரிலீஸ் ஆயிருக்க ஒரு ஃபேண்டசி த்ரில்லர் ஜானர் படம். இதோட ரன் டைம் 1:44 minutes இருக்கு. இந்த படத்தை அருண் KR டைரக்ஷன் பண்ணியிருக்காங்க. இதுல கவிப்பிரியா, கலைராணி, ஸ்ரீரஞ்சினி, மைக்கேல் மற்றும் பலர் நடிச்சிருக்காங்க. இப்போ இந்த படம் எப்படி இருக்கு பார்க்கலாமா வேணாமா, யாரெல்லாம் பார்க்கலாம் அப்படின்றது இந்த வீடியோல தெளிவா பார்க்கலாம். இப்போ இந்த படத்தோட கதையை பத்தி பார்க்கலாம். நம்ம ஹீரோவும் ஹீரோயினும் பார்த்தீங்கன்னா லவ் பண்ணிட்டு இருக்காங்க ரொம்ப நாளா. அவங்களுக்கு கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசை. ஆனா பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோ என்ன சொல்றாருன்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் செட்டில் ஆகும், அதுக்கப்புறம் கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்றாரு. இந்த மாதிரி சிச்சுவேஷன் நம்ம ஹீரோயினுக்கு ஒரு ஜாப் ஆஃபர் வருது. என்னன்னு பாத்தீங்கன்னா ஃபாரஸ்ட் கிட்ட இருக்க ஒரு வீட்டுல இருக்க ஒரு வயசானவங்களை பாத்துக்கணும், அதுக்கு ஒரு பெரிய அமௌண்ட் சம்பளமாவும் சொல்றாங்க. நம்ம ஹீரோயினுக்கு சரி அந்த காசை வச்சு ஹீரோக்கு எதனா பிசினஸ் பண்ணி கொடுக்கலாம் அப்படின்ற மாதிரி யோசிச்சு அவங்க அந்த வேலைக்கு போகவும் செய்யறாங்க. நம்ம ஹீரோயின் அங்க போனதுக்கு அப்புறம் நடக்கிற அமானுஷ்ய விஷயங்கள் என்ன, அப்படி அந்த வீட்லயும் அந்த ஃபாரஸ்ட்லயும் என்னதான் இருக்கு அப்படின்றது தான் இந்த படத்தோட மொத்த கதையே. இப்போ இந்த படத்தோட பாசிட்டிவ் நைட் பத்தி பார்க்கலாம். பாசிட்டிவ் கண்டிப்பா ஸ்டோரி பிளாட்டை சொல்லலாம். ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்டோரி பிளாட்டை எடுத்திருக்காங்க. அதை பெர்ஃபார்மன்ஸ்ல படத்தில் நடிச்சு எல்லாருமே ஒரு சூப்பரான பெர்ஃபார்மன்ஸே கொடுத்ததுனால நம்ம ஹீரோயின் ஒரு தரமான பெர்ஃபார்மன்ஸே கொடுத்துருக்காங்க. அல்டிமேட்டான பெர்ஃபார்மன்ஸ், அவங்க கேரக்டரும் தரமா எழுதியிருக்காங்க. அவங்கள ஃபாலோ பண்ணாலே இந்த படத்தை பார்த்து முடிச்சிடலாம். அதுக்கேற்ற மாதிரி இந்த படம் டெக்னிக்கல் ஆஸ்பெக்ட்லையும் சவுண்டாவே இருக்கு. சினிமோட்டோகிராஃபி, சவுண்ட் எஃபெக்ட்ஸ், BGM எல்லாமே நல்லா பண்ணி கொடுத்துருக்காங்க. இந்த படத்துல பாத்தீங்கன்னா பேரலா இந்த ஸ்டோரியோடவே சேர்த்து ஒரு ராஜாவோட ஸ்டோரியை லிங்க் பண்ணி கொண்டு போயிருக்காங்க. அதெல்லாம் பார்க்கறதுக்கு நல்லாவே இருந்தது. படத்துல வர லவ் போர்ஷன்ஸ் ரொம்ப நீட்டா ஒர்க் அவுட் ஆயிருந்தது. படத்துல ஃபர்ஸ்ட் ஹாஃப் பொறுத்தளவு பாத்தீங்கன்னா லவ் போர்ஷனை வச்சு ஓட்டி இருக்காங்க ஓரளவு. ஆனா அதுல பல சீன்ஸ் நமக்கு லேக் அடிக்க தான் செய்யுது. ஆனா இன்டர்வல் பாயிண்ட்ல ஒரு ட்விஸ்ட் எடுக்கிறாங்க. அதுல இருந்து படம் எண்டு வரைக்குமே தரமா போகுது. செகண்ட் ஹாஃப் பொறுத்தளவு ரொம்ப சுவாரஸ்யமான ஒரு ஸ்கிரீன் பிளே எழுதி எடுத்திருக்காங்க. ஓவராலா பாத்தீங்கன்னா இந்த படம் ஒரு ஒன் டைம் வாட்சபிள் படம் தான். யாருக்கெல்லாம் ஒரு சூப்பரான செகண்ட் ஹாஃபும் ஆவரேஜான ஃபர்ஸ்ட் ஹாஃபோட படம் பார்க்கணும் போது ட்ரை பண்ணி பாருங்க. இன்னொரு வீடியோல சந்திக்கலாம். தேங்க்யூ.